மாம்ஸ், நீங்களும் அக்காவும் வேணா ஏ ரூம்ல தூங்கிக்கோங்க. அட நீ வேற. இல்ல ஆனந்தி, நீங்கெல்லாம் எங்க தூங்குறீங்களோ அங்கேயே தூங்குங்க. நானும் கையிலும் மொட்டை மாடியில படுத்துக்கிறோம். மாப்பிள்ள, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க அத்தை, என்ன விஷயம்? இங்க இருந்துகிட்டு கஷ்டப்படுறதுக்கு நீங்களும் கையிலும் தனியா ஒரு வீடு பார்த்துட்டு போயிடலாம்ல. நீங்க இங்க இருந்தீங்கன்னா எங்க பிரச்சனையினால நீங்க வாழ வேண்டிய வாழ்க்கைய வாழ முடியாம போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்ன பேசுற நீ? ஆமா கையல், மாப்பிள்ளை இதுக்கு முன்னாடி எந்த குறையும் இல்லாம நல்லா வாழ்ந்திருக்காரு. இப்ப நம்ம வீட்டு பிரச்சனை அவரை சுத்தி பாடாப்படுத்திட்டு இருக்கு. அதை என்னால உணர முடியுது. மத்தவங்க பிரச்சனைக்காக உங்க சந்தோஷத்தை நீங்க இழந்துருவீங்களோன்னு குற்ற உணர்ச்சியா இருக்கு. அதனாலதான் உங்களை தனி கொடுத்தன போங்கன்னு சொல்றேன். நீங்களும் புதுசா கல்யாணம் ஆனவங்க தானே? அத்தை, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா இந்த மாதிரி சூழ்நிலையில உங்க எல்லாரையும் விட்டுட்டு நாங்க எப்படி தனியா போக முடியும்? எல்லா பிரச்சனையும் முடியட்டும். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு எனக்கும் கையிலுக்கும் நம்பிக்கை வரட்டும். அதுக்கப்புறம் வேணா நீங்க சொல்றத பத்தி யோசிக்கணும்.